வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற முடியாததால் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி. அதிக அளவில் பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கனவை எதிர்க்கட்சிகள் தகர்த்து விட்டதாகவும் வேதனை. சுயநல அரசியலுக்காக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பெண்களை புண்படுத்தி விட்டதாக பிரதமர் மோடி கருத்து. மசோதாவை தோல்வியடைய செய்வதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் முகத்திரை கிழிக்கப்பட்டதாகவும் பேச்சு. தமிழகத்தில் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஒரே நாளில் பரப்புரை. மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற முடியாதது தனக்கு வருத்தம் அளிப்பதாக கோவையில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய வைத்ததன் மூலம் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை திமுக கெடுத்து விட்டதாகவும் ஆவேசம். பணத்தை கொள்ளையடித்து யார் அதிக சொத்துக்களை சேர்ப்பது என்பதில்தான் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குள் போட்டி. ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்து உயர்ந்ததும் மாநில கடன் உயர்ந்ததும் தான் திமுக ஆட்சியில் நடந்த ஒரே முன்னேற்றம் என பிரதமர் மோடி விளாசல். சாதனை பற்றி பேசுவதற்கு திமுகவிடம் சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை என பிரதமர் மோடி காட்டமான விமர்சனம். கருப்பு உடையணிந்து தங்களுக்குள் இருக்கும் தீய எண்ணங்களுக்கு திரை போட்டுவிட முடியாது என்றும் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்கலாம் என்கிற மோடி, அமித்ஷாவின் கனவு பலிக்காது என திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. கொள்கைகளை பொறுத்தவரை சமரசம் செய்யாதவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி புகழாரம். அதிமுகவின் ஆன்மாவை பாஜக பிடித்து வைத்திருப்பதாக ராகுல் காந்தி ஆவேச கருத்து. தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்திவிட்டு அதிமுக என்கிற பொம்மை கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பாஜக முயற்சி செய்து வருவதாக பேச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை செய்பவர்தான் பிரதமர் மோடி என ராகுல் காந்தி விமர்சனம். கீழே குதி என ட்ரம்ப் சொன்னால் மோடி குதித்து விடுவார் என்றும் இந்தியாவையே அமெரிக்காவிடம் விற்றுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. எனது சகோதரர் மு.க. ஸ்டாலினுடன் கூட்டணி அமைத்து மலை போல் நின்று பாஜகவை வீழ்த்தி உள்ளோம் என ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கு அதிமுகவை கருவியாக பயன்படுத்தி வருவதாகவும் பாஜக மீது குற்றச்சாட்டு. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கோவை என்டிஏ பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் இருக்கலாம் என கோவையில் ஆட்சி செய்தது அதிமுக தான் எனவும் உரை. உலகமே பாராட்டும் தலைவர் பிரதமர் மோடி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். நமது கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி எனவும் இபிஎஸ் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி குறித்து ரஜினி பாட்டு பாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் குறி எப்போதும் தப்பியதே இல்லை எனவும் உரை. மகளிர் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுமாறு பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டியதுதானே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. எத்தனை மாறுவேடம் போட்டு வந்தாலும் மதவாத பாஜகவால் தமிழகத்திற்குள் தலையெடுக்க முடியாது, தப்பாட்டம் என் கிட்ட ஆடாதே என எக்ஸ் தளத்தில் பதிவு. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், குடும்ப தலைவிக்கு 1 கிலோ தங்கம், புதுமண தம்பதி ஹனிமூன் செல்ல அரசு செலவு என
தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கிண்டலாக பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி எனவும் திட்டவட்டார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடும் அவசியம் தேவைதான் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் பேட்டி. தோல்வி அடையும் என தெரிந்தே தொகுதி மறுவரை மசோதாவை பாஜக கொண்டு வந்ததாகவும் கருத்து. தேர்தல் பரப்புரைக்காக ஹெலிகாப்டரில் திருச்சி வந்த ராகுல் காந்தி. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் திடீர் சோதனை. திமுகவின் உளவாளி செங்கோட்டையன் என்பதை கண்டுபிடித்ததால் கட்சியிலிருந்து நீக்கினேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அடிக்கடி சந்தித்து பேசினார் செங்கோட்டையன் எனவும் குற்றச்சாட்டு. நீ போட்ட ஆட்டமெல்லாம் எனக்கு தெரியும், ஜாக்கிரதையாக இரு என செங்கோட்டையனை ஒருமையில் கடுமையாக விமர்சித்த இபிஎஸ். முதலமைச்சராக இருந்தபோது சும்மா இருந்தேன் என்று நினைத்தாயா? எல்லா ஆதாரமும் இருக்கு, கேவலப்பட்டு விடுவாய் எனவும் சாடல். அதிமுகவில் இருந்து அமைச்சர் முத்துசாமி, தோப்பு வெங்கடாச்சலம் வெளியேற காரணமே செங்கோட்டையன் தான் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. செங்கோட்டையனால் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களே அதிகம் என்றும் சாடல். செங்கோட்டையன் மிக மோசமான ஆள், இவரை கட்சியில் வைத்திருப்பதே தவறு என ஜெயலலிதா கூறியதாக இபிஎஸ் பேச்சு. செங்கோட்டையன் மீது மனைவி மகனே ஜெயலலிதாவிடம் புகார் தந்தனர், அந்த புகார் என்னவென்று சொல்ல விரும்பவில்லை எனவும் சாடல். செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியதே தவறு, கதறி அழுததால் பதவி தந்தேன் என இபிஎஸ் பேச்சு. நட்பின் அடிப்படையில் பதவி தந்தேன், அவரை மன்னிக்க முடியுமா என்றும் கேள்வி. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய வைத்ததன் மூலம் தமிழ்நாடு 20 எம்பிக்களை இழந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. 50% கூடுதல் இடங்களை பெறுவதற்கான பொன்னான வாய்ப்பை இழந்து விட்டோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலம் பெண்களுக்கு திமுக அநீதி இழைத்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. நல்ல வாய்ப்பை புரிதல் இல்லாமல் கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவித்து விட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்டனம். திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் மக்களை பல்வேறு வழிகளில் குழப்பும் முயற்சியில் ஈடுபடுவதாக திமுக மீது தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. கபட நாடக திமுக அரசு கையில் வைத்திருக்கும் அதிகாரிகளை கொண்டு தாவேகா பரப்புரைக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக விமர்சனம். சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை. மாலை 5 மணிக்கு மயிலாப்பூர் தொகுதியில் சாலை வலம் சென்று பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எம்பி கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தொகுதி மறுவரையறை மசோதா நேற்று தோல்வியடைந்த நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடிய உடனே ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு. ஆண்டுக்கு 6700 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 68 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என விளக்கம். லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் திறக்கப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க ராணுவ படைகள் முற்றுகையிட்ட நிலையில் திடீர் அறிவிப்பு.
ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானால் தாக்கப்பட்ட 2 கப்பல்களில் ஒன்று இந்திய கப்பல் என தகவல். ஈராக்கிலிருந்து 2 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயுடன் இந்தியா நோக்கி வந்த கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு. நடிகரும் ஆந்திர மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாணுக்கு அறுவை சிகிச்சை. கடந்த சில மாதங்களாகவே உடல்நல பிரச்சனையால் இருந்து வந்த நிலையில் தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து 10 நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தகவல்.